தமிழ், அமுதம் இந்த ரெண்டு சொற்களையும் கொஞ்சம் தனித்தனியா சொல்லி பாருங்களேன். தமிழ், அமுதம். இப்போ எந்த இடைவெளியும் இல்லாம ஒரே மூச்சுல வேகமா சேர்த்து சொல்லுங்க. தமிழ் அமுதம். ஆமா, தமிழ் அமுதம் அப்படின்னு ஒலிக்கிறது இல்லையா? அந்த தமிழ் அப்படிங்கிற சொல்லுல இருக்கிற அப்படிங்கிற எழுத்தும் அமுதம்ல இருக்கிற அ அப்படிங்கிற எழுத்தும் உங்களை அறியாமலேயே ஒன்னா கலந்து ழா அப்படின்னு மாறிடுச்சு. கரெக்ட். இத நீங்க திட்டமிட்டுலாம் செய்யல, உங்க நாக்கு தானாகவே இதை செஞ்சு முடிச்சிடுச்சு. இப்படி சொற்கள் தங்கள் கூட இணையக்கூடிய அந்த ரசவாதத்தை, அதாவது அந்த வேதியியல் மாற்றத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த பிரத்யேகமான ஆழ்ந்த அலசல்ல உடைத்து பார்க்க போறோம். நீங்க சொன்ன அந்த தமிழமுதம் அப்படிங்கிற எடுத்துக்காட்டியே எடுத்துப்போம். ரெண்டு சொற்கள் சேரும் அந்த நிகழ்வைத்தான் இலக்கணத்துல புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. புணர்ச்சி அப்படின்னா இணைதல் அல்லது தழுவுதல் அப்படின்னு அர்த்தம். சரி, அட இது நான் இப்படி பாக்குறேன். ரெண்டு சொற்கள் சேருதுன்னு சொல்றோம். இதுல முதல்ல ஒரு சொல் நிக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு சொல் அதோட இணையுது. ஆமாம், இதுதானே நிலைமொழி வருமொழி அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நிற்பது நிலைமொழி, சேரும் சொல் வருமொழி. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ரெண்டு பேர் கை குலுக்குற மாதிரி இருக்கு. மிக சரியான ஒப்பீடு. ஒருவர் வலது கையையும் மற்றவர் இடது கையையும் நீட்டுறாங்க. அந்த ரெண்டு கைகளும் தொட்டுக்கொள்ளும் புள்ளி இருக்கு இல்லையா, அதுதான் புணர்ச்சி. அந்த சொற்கள்ல இருக்கிற மத்த எழுத்துக்களுக்கு இங்க எந்த வேலையும் இல்லை. சரிதானே? 100% சரி. புணர்ச்சியும் அப்படிதான். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நிலைமொழியோட கடைசி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் சந்திக்கும் அந்த மையப்புள்ளியில தான் அத்தனை மேஜிக்கும் நடக்குது. வாவ்! இலக்கணத்துல நிலைமொழியோட கடைசி எழுத்தை ஈறு, அதாவது முடிவு அப்படின்னும், வருமொழியோட தொடக்க எழுத்தை முதல் அப்படின்னும் சொல்வாங்க. அப்போ நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் சந்திக்கும் அந்த உரசல் தான் புணர்ச்சி. சரியா சொன்னீங்க. அந்த உரசல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் மொழியோட ஓசையே மாறுது இல்லையா? சரி, இதை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு பாப்போம். எந்த வகையான எழுத்துக்கள் அந்த சந்திப்பு புள்ளியில நிக்குது அப்படிங்கறத வச்சு இதை நம்ம பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிரிக்கலாம். இத 4 வகையா சொல்லலாம். 4 வகையா? அது என்னென்ன? உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, அப்புறம் மெய் முதல் புணர்ச்சி. கொஞ்சம் இருங்க, இதை ஒன்னொன்னா பாப்போம். இப்போ சிலை அப்படிங்கிற சொல்லையும் அழகு அப்படிங்கிற சொல்லையும் எடுத்துப்போம். ரெண்டும் சேரும்போது சிலை அழகு அப்படின்னு மாறுது. ஆமா, இங்கே நிலைமொழி, அதாவது முதல்ல நிற்கும் சொல் சிலை, இதோட கடைசி எழுத்து லை. ஒரு நிமிஷம், லை அப்படிங்கிறது புள்ளி வைக்காத உயிர்மை எழுத்து தானே? ஆமாம், உயிர்மை எழுத்துதான். காகிதத்தில் எழுதும்போது உங்க கண்ணுக்கு தெரிவது வரி வடிவம். ஆனா மொழி என்பது அடிப்படையில ஒலியால் ஆனது. ஓ, சவுண்டு தான் முக்கியம். ஆமா, இப்போ சிலை அப்படின்னு எழுதிட்டு அதை கொஞ்சம் மெதுவா உச்சரிச்சு பாருங்க. சி லை. அந்த லை அப்படிங்கிற ஒலிய இன்னும் நீட்டித்து பாருங்களேன். லை ஐ. ஆமா, ஐல முடியுது. பாத்தீங்களா? உங்க நாக்கு கடைசியாக ஐ அப்படிங்கிற உயிர் ஒலியதான் உச்சரித்து முடிகிறது. அதாவது லை அப்படிங்கிறத இல் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கணும். இப்போ சொல்லுங்க, அந்த சொல்லோட ஈட்டில், அதாவது கடைசியில நிற்பது இல் அப்படிங்கிற மெய்யெழுத்தா அல்லது ஐ அப்படிங்கிற உயிரெழுத்தா? அட, கடைசியாக நிற்பது ஐ அப்படிங்கிற உயிர் எழுத்து தான். நீங்க சிலை அப்படின்னு உச்சரிச்சு முடிக்கும்போது நாக்கில் தங்கும் ஓசை ஐ. எனவே அது உயிர் ஈறு. சரி, அப்படியென்றால் மண் கூட்டல் அழகு, மண்ணழகு அப்படிங்கறது எடுத்துப்போம். மண் அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக ஒலிப்பது இன் அப்படிங்கிற புள்ளி வச்ச எழுத்து. புள்ளி வச்ச எழுத்துக்களுக்கு உயிர் கிடையாது, அவை மெய் எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் அந்த மெய்யோசை அப்படியே நிற்பதால் இது மெய்யீற்று புணர்ச்சி. மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. நிலைமொழியோட இறுதி ஒலிய வச்சு உயிரீறு மெய்யீறு அப்படின்னு 2 வகையா பிரிச்சுட்டோம். இதே தர்க்கத்தை வச்சு வருமொழியோட முதல் எழுத்தையும் நம்ம பிரிக்கலாம். அதாவது சேரும் சொல்லோட முதல் எழுத்து. ஆமா, சேரும் சொல்லோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி. உதாரணமா பொன் அப்படிங்கிற சொல்லோடு உண்டு அப்படிங்கிற சொல்லு சேருதுன்னு வச்சுப்போம். பொன் கூட்டல் உண்டு, பொன்னுண்டு. சரி, இங்கே சேரும் சொல் உண்டு, அதோட முதல் எழுத்து உ. அது ஒரு உயிரெழுத்து. எனவே இது உயிர் முதல் புணர்ச்சி. அப்படியென்றால் வருமொழியோட முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்முதல் புணர்ச்சி ஆகிடும். கரெக்ட். உதாரணத்திற்கு பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை. இங்கே நான் அதே ஓசையை கேட்கும் யுக்தியை பயன்படுத்துறேன். சேரும் சொல் சிலை. இதன் முதல் எழுத்து சி. சி உயிர்மெய் எழுத்து.
ஆமா, பார்ப்பதற்கு இது உயிர்மெய் எழுத்தாக இருந்தாலும் இதை உச்சரிக்கும்போது முதல்ல பிறக்கும் ஒலி ச் ச் கூட்டல் ஈ சேர்ந்ததுதான் சீ. எனவே முதலில் நிற்கும் அந்த ச அப்படிங்கிற மெய் ஒலிய வச்சு இத மெய்முதல் புணர்ச்சி அப்படின்னு சுலபமா சொல்லிடலாம். எழுத்த பார்க்காதீங்க, ஓசைய கேளுங்க. அற்புதம். ஒலியோட அடிப்படையில சொற்கள் எப்படி சந்திக்கின்றன அப்படிங்கிற கட்டமைப்பை இப்ப நம்ம முழுமையா உடைச்சிட்டோம். ஆனா அடுத்த கட்டம் இதை விட சுவாரஸ்யமானது. அப்படியா? ஆமா, சொற்கள் சந்திக்கும் போது அந்த சந்திப்பு புள்ளியில அமைதி நிலவுதா அல்லது பெரும் போர் நடக்குதா அப்படிங்கறத வச்சு புணர்ச்சியோட குணத்தை 2 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஒன்னு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. இயல்பு அப்படின்னா இயற்கையா நடப்பது. விகாரம் அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றம் அல்லது சிதைவு ஏற்படுது. சரிதானே? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது அந்த சந்திப்புல எந்தவிதமான புதிய எழுத்தும் முளைக்காம, இருக்கிற எழுத்து மறையாம அல்லது வேறு எழுத்தாக உருமாறாம அப்படியே எந்த சிக்கலும் இன்றி இயல்பா கைகோர்த்துக்கிட்டா அது இயல்பு புணர்ச்சி. ஓகே, ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. இந்த 2 சொற்களுக்கும் இடையில எந்த ஒரு சின்ன உராய்வும் இல்ல. நாக்கு மிக எளிதாக தாய்மொழி அப்படின்னு உச்சரிச்சுட்டு போகுது. இது இயல்பு. ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம் வருது. நாம முதல்ல பார்த்த அந்த தமிழமுதம் அப்படிங்கறத எடுத்துப்போம், அல்லது உடல் கூட்டல் ஓம்பல், உடலோம்பல் அப்படிங்கிற எடுத்துக்காட்டை எடுத்துப்போம். உடல் அப்படிங்கறதுல உள்ள லா அப்படிங்கிற மெய்யெழுத்தும் ஓம்பல் அப்படிங்கறதுல உள்ள ஓ அப்படிங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து லோ அப்படின்னு மாறி இருக்கு. எல் கூட்டல் ஓ, லோ. ஆமாம், இங்க ஒரு மாற்றம் நடந்திருக்கு இல்லையா? பின் எப்படி இதை இயல்பு புணர்ச்சி அப்படின்னு இலக்கணம் சொல்லுது? இது விகாரமாகாதா? இதுதான் இலக்கணத்தோட மிக அழகிய தர்க்கம். இது ஒரு விகாரமா, அதாவது ஒரு சிதைவா இலக்கணம் கருதுவதில்லை. ஏன்னா இல் அப்படிங்கிற உடலோடு ஓ அப்படிங்கிற உயிர் கலப்பது ஒரு இயற்கையான வேதியியல் நிகழ்வு. ஓ, அதனாலதான் உயிர்மை அப்படின்னு சொல்றோம். ஆமா, அங்க புதுதா வெளியிலிருந்து ஒரு எழுத்து குதிக்கல. இருக்கிற இல் காணாம போகவும் இல்ல, இல் வேறொரு எழுத்தாக வேடமும் மாறல. இல் மற்றும் ஓ அப்படிங்கிற 2 தனித்தனி ஒலிகள் வேகமா உச்சரிக்கப்படும் போது நாக்கோட அசைவால் இயல்பாகவே ஒன்னா குழைந்து லோ ஆகிடுது. சூப்பர். இது இயற்கையான சேர்க்கை, எந்த ஒரு திணிப்பும் இல்ல. அதனால உடலும் உயிரும் சேர்வது எப்போதுமே இயல்பு புணர்ச்சி தான். பால் கூட்டல் ஆடை, பாலாடை அப்படிங்கறதையும் சொல்லி பாருங்க. இல் கூட்டல் ஆ, லா. நாக்கு எந்த சிரமமுமின்றி வழுக்கிக் கொண்டு செல்கிறது. இது முழுக்க முழுக்க இயல்பு. ஆஹா, அப்படி என்றால் நாக்கு சிரமப்படாமல் எந்த ஒரு புதிய ஒலியையும் திணிக்காமல் இயற்கையாக கலந்தால் அது இயல்பு. ஆனா சில நேரங்கள்ல 2 சொற்கள் சேரும்போது நாக்கு தடுமாறும் இல்லையா? அந்த தடுமாற்றத்தை சரி செய்ய நம் நாக்கே சில ஒலிகளை உருவாக்கும் அல்லது அழிக்கும். அதான் விகாரம். என் புரிதல் சரிதானே? முற்றிலும் சரி. நிலைமைக்கு ஏற்ப நாக்கு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அந்த தந்திரத்துக்கு பேர்தான் விகார புணர்ச்சி. இந்த விகாரம் 3 வழிகள்ல நடக்கும். அந்த 3 வகைகளை சொல்லுங்க. 1 தோன்றல் விகாரம், 2 திரிதல் விகாரம், 3 கெடுதல் விகாரம். இத ஒவ்வொன்னா நம் நாக்கோட அசைவ வச்சே சோதித்து பார்ப்போம். முதல்ல தோன்றல் விகாரம். 2 சொற்கள் சேரும்போது இடையில புதிதாக ஒரு எழுத்து முளைத்தால் அது தோன்றல். இதை ஒரு எடுத்துக்காட்டோடு பொருத்தி பார்ப்போம். தமிழ் கூட்டல் தாய். இந்த 2 சொற்களையும் இடையில எந்த ஒரு புதிய எழுத்தும் இல்லாம அப்படியே சேர்த்து சொல்லி பாருங்களேன். தமிழ் தாய். நாக்குக்கு சற்று சிரமமா இருக்கு. மூச்சு காற்று சீராக வெளியேறாமல் ஒரு சிறு தடை ஏற்படுது. ஆமா, அந்த தடுமாற்றத்தை தவிர்க்க நம் மூளை என்ன செய்து தெரியுமா? என்ன செய்யுது? அந்த 2க்கும் நடுவுல து அப்படிங்கிற ஒரு பாலத்தை அமைக்குது. இப்ப சொல்லி பாருங்க, தமிழ் தாய் எவ்ளோ சீரா கம்பீரமா ஒலிக்கிறது. நிஜமாவே ரொம்ப இயல்பா இருக்கு. இடையில அந்த து புதிதாக முளைத்தது ஒரு இலக்கண விதி அல்ல, அது நம் நாக்கின் வசதிக்காக கட்டப்பட்ட பாலம். புதிதாக ஒன்னு வந்ததால் இது தோன்றல் விகாரம். மிக அருமையான விளக்கம். நீங்க சொன்ன அதே நாக்கின் தர்க்கத்தை வச்சு கடை கூட்டல் தெரு அப்படிங்கறத சொல்லி பாக்குறேன். கடை தெரு அப்படின்னு சொல்றத விட இடையில ஒரு து அப்படிங்கிற அழுத்தத்தை கொடுத்து கடை தெரு அப்படின்னு சொல்லும்போது உச்சரிப்பு தெளிவாகுது. இதுவும் தோன்றல் விகாரமே. கண்டிப்பா. அடுத்ததாக திரிதல் விகாரம். திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து முற்றிலுமாக வேற எழுத்தாக உருமாறுவது அல்லது வேடம் மாறுவது. இது ஒரு மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும்.
வேடம் மாறுவதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வில் அப்படிங்கிற சொல்லையும் கொடி அப்படிங்கிற சொல்லையும் எடுத்துப்போம். இதை அப்படியே சேர்த்து வில்கொடி அப்படின்னு சொல்லி பாருங்க. வில்கொடி, வில்கொடி. நாக்கு சச்சு இடிக்குது. இல் அப்படின்னு சொல்லும்போது நாக்கு மேல்வாயோட முன்பகுதிய தொடுது. உடனடியாக கோ அப்படின்னு சொல்ல தொண்டைக்கு பின்னால் போக வேண்டியிருக்கு. இது கஷ்டமா இருக்கு. சரியா பிடிச்சிங்க. அந்த பயண நேரம் மிக அதிகம். அந்த சிரமத்தை குறைக்க இல் அப்படிங்கிற எழுத்த நாம சத்தமே இல்லாம இர் அப்படின்னு மாத்திடுறோம். இப்போ விற்கொடி அப்படின்னு சொல்லி பாருங்க. விற்கொடி. ஆமா. நீங்க அன்றாடம் பயன்படுத்தும் மண் கூட்டல் பாண்டம் அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க. மண் பாண்டம் அப்படின்னு சொல்றதை விட இன் அப்படிங்கறத டு ஆக மாற்றி மட்பாண்டம் அப்படின்னு சொல்லும்போது நாக்குக்கு எவ்வளவு சுலபமா இருக்கு பாத்தீங்களா? இதுவும் திரிதல் விகாரமே. நம்பவே முடியல. இலக்கணம் அப்படிங்கிறது நம் நாக்கோட சோம்பேறித்தனத்தை அல்லது அதோட சௌகரியத்தை எவ்வளவு அழகா ஆவணப்படுத்தி இருக்கு. சரி, மூன்றாவதாக ஒன்னு சொன்னீங்களே, கெடுதல் விகாரம். தோன்றல் என்றால் புதிதாக வருவது, திரிதல் என்றால் உருமாறுவது, அப்படி என்றால் கெடுதல் என்றால் முற்றிலுமாக அழிந்து போவது. சரிதானே? ஆமாம். ஒரு எழுத்து எந்த தடையும் இல்லாம மறைந்து போவதுதான் கெடுதல் விகாரம். மனம் கூட்டல் மகிழ்ச்சி அப்படிங்கிற 2 சொற்களை எடுத்துப்போம். இத நான் சொல்றேன். மனம் அப்படிங்கிறதுல ஒரு மா ஒலிக்கிறது, மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல முதல்ல ஒரு மா ஒலிக்கிறது. மன மகிழ்ச்சி அப்படின்னு சேர்த்து சொன்னால் நாக்கு 2 முறை மா அப்படிங்கிற ஒலிய உச்சரிக்க வேண்டி இருக்கு. ஆமா, மூச்சு திணறோம். இது மூச்சு காற்று வீணாக்குது. அதனால அந்த முதல் மா ஒலிய நாம முழுவதுமாக வெட்டி எறிந்துடுறோம். மனமகிழ்ச்சி. இப்ப சொல்வதற்கு எவ்வளோ இலகுவா இருக்கு. அந்த மா கெடு விட்டது, அதாவது மறைந்து விட்டது. அதனால இது கெடுதல் விகாரம். மிக சிறப்பு. இதே தர்க்கம்தான் மரம் கூட்டல் வேர், மரவேர் அப்படிங்கறதுலயும் நடக்குது. மரம் வேர் அப்படின்னு சொல்றது கடினம் என்பதால் மா அப்படிங்கிற எழுத்தை அழிச்சிட்டு மரவேர் அப்படின்னு சுலபமா சொல்றோம். இதை மாணவர்கள் எளிதா நினைவில் கொள்ள ஒரு யுக்தியை நான் பரிந்துரைக்கிறேன். தோன்றி, திரிந்து, கெட்டது. இந்த ஒரு சிறிய வாக்கியத்தை நினைவில் வைங்க. தோன்றி, திரிந்து, கெட்டது. நல்லா இருக்கே. ஆமா. ஒரு இலக்கண சந்திப்புல ஒரு புதிய எழுத்து தோன்றி வரலாம், அல்லது இருக்கிற எழுத்து வேடம் திரிந்து உருமாறலாம், அல்லது தேவையற்ற எழுத்து முற்றிலுமாக அழிந்து கெட்டு போகலாம். தோன்றி, திரிந்து, கெட்டது. இதுதான் விகார புணர்ச்சியோட முழுமையான வாழ்க்கை சக்கரம். மிக சிறந்த நினைவு குறிப்பு. சரி, இதுவரை நாம பார்த்தது எல்லாமே ஒரு சந்திப்புல நடக்கும் ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும்தான். ஆனா ஒரே சந்திப்புல ஒரே நேரத்துல 2 மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க எப்போது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது ஒரே புணர்ச்சியில 2 விகாரங்களா? இரட்டை விகாரம். இது சாத்தியமா? என்ன கொஞ்சம் குழப்பமா இருக்கே. கண்டிப்பா சாத்தியம். நம்ம அன்றாட பேச்சில இதை நாம செய்யறோம். நாடகம் அப்படிங்கிற சொல்லையும் கலை அப்படிங்கிற சொல்லையும் எடுத்துக்கோங்க. இவர் 2ம் சேரும்போது என்ன நடக்குது அப்படின்னு கூர்ந்து கவனிங்க. நாடகம் கூட்டல் கலை. முதல்ல நாடகம் அப்படிங்கறதுல உள்ள நமக்கு தேவையில்லை. ஏன்னா நாடக கலை அப்படின்னு சொல்றது மூச்சுக்கு சிரமம். அதனால அப்படிங்கிற எழுத்த அழிச்சிடுறோம். இது கெடுதல் விகாரம். கரெக்ட். இப்போ அது எப்படி நிக்குது? இப்போ அது நாடக கூட்டல் கலை அப்படின்னு நிக்குது. ஆனாலும் உச்சரிப்பு முழுமை அடையல. நாடக கலை அப்படின்னு சொல்லும்போது இடையில ஏதோ விடுபட்டது போல ஒரு வெற்றிடம் இருக்கு. ஆமா. அந்த வெற்றிடத்தை நிரப்ப க அப்படிங்கிற ஒலிய அழுத்துவதற்காக க அப்படிங்கிற ஒரு புதிய எழுத்த அங்க கொண்டு வரும். இப்போ நாடக கலை அப்படின்னு முழுமையா ஒலிக்கிறது. ஆக என்ன நடந்திருக்கு? முதல்ல ஒரு எழுத்து மறைந்தது, அதாவது கெடுதல். பின்பு ஒரு புதிய எழுத்து தோன்றியது, அதாவது தோன்றல். ஒரே சொல்லில் 2 விகாரங்கள். இத பல விகாரங்கள் நிகழ்வது அப்படின்னு இலக்கணம் கூறுது. ஓ, இப்படி கூட வருமா? ஆமா. மரம் கூட்டல் கட்டில் அப்படிங்கறத பாருங்க. முதல்ல இம் மறைந்து மர கூட்டல் கட்டில் அப்படின்னு ஆகுது. இது கெடுதல். பின்பு க தோன்றி மரக்கட்டில் அப்படின்னு மாறுது. இது தோன்றல். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு பழைய வீட்டை புதுப்பிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஒரு பெரிய அறைய கட்டணும், ஆனா அங்க நடுவுல ஒரு பழைய சுவர் இருக்கு. முதல்ல அந்த பழைய சுவரை எடுத்து தள்ளுறோம். அதுதான் கெடுதல் விகாரம். சுவரை எடுத்து அந்த வெற்றிடத்துல வீட்டை தாங்கி பிடிக்க ஒரு புதிய வலிமையான தூணை எழுப்புறோம். அதுதான் தோன்றல் விகாரம். வாவ், அருமையான விளக்கம். பழையதை அழித்து புதியதை உருவாக்குவது.
நம் நாக்கு இந்த 2 வேலைகளையும் செய்ய எடுத்துக்கொள்ளும் அந்த மைக்ரோ வினாடி நேரத்துல தான் இந்த முழு மாற்றமும் நிகழ்கிறது. ஆச்சரியமா இருக்கு. இப்போ இந்த தேர்வுக்கு பயன்படுற மாதிரி ஒரு சின்ன கேள்வி பதில் பகுதி வச்சுக்கலாமா? நான் டக்கு டக்குன்னு கேள்விகளை கேட்பேன், நீங்க ஒற்றை வார்த்தையில பதில் சொல்லணும். ஓ, ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். நான் தயார், கேளுங்க. சொற்கள் இணைவதை எப்படி அழைப்போம்? புணர்ச்சி. முதலில் நிற்கும் சொல் நிலைமொழி. வந்து சேரும் சொல் வருமொழி. சிலை அழகு. இதில் நிலைமொழி ஈர் என்ன? உயிர், அதாவது ஐ. மண்ணழகு. இது எவ்வகை புணர்ச்சி? மெய்யீற்று புணர்ச்சி. எந்த மாற்றமும் இல்லை என்றால்? இயல்பு புணர்ச்சி. உடலோம்பல் விகாரமா இயல்பா? இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3. தமிழ்த்தாய் என்ன விகாரம்? தோன்றல். விற்கொடி என்ன விகாரம்? திரிதல். மனமகிழ்ச்சி என்ன விகாரம்? கெடுதல். நாடகக்கலை இதில் எத்தனை விகாரங்கள் உள்ளன? 2. கெடுதல் மற்றும் தோன்றல். பாலாடை என்ன புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி. மட்பாண்டம் என்ன விகாரம்? திரிதல் விகாரம், அதாவது மண் கூட்டல் பாண்டம். மரவேர் என்ன புணர்ச்சி? ஒரு நிமிஷம். மரம் கூட்டல் வேர் மரவேர், இது கெடுதல் விகாரம். ஓ, நான் மாத்தி சொல்லிட்டேனா? சரி, மணிமுடி என்ன விகாரம்? மணி கூட்டல் முடி மணிமுடி, இது இயல்பு புணர்ச்சி. இதுல எந்த மாற்றமும் இல்ல. தேர்வில் இந்த மாதிரி கேள்விகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சூப்பர். கடைத்தரு என்ன விகாரம்? தோன்றல் விகாரம். கடைசி கேள்வி, மரக்கட்டில் இதில் நிகழ்ந்த விகாரங்கள். கெடுதல் மற்றும் தோன்றல். அற்புதம். கண்களை மூடிக்கொண்டு உங்கள் நாக்கு என்ன சொல்கிறது என்று கேளுங்கள், விடை தானாக வந்துவிடும். மிக அருமையான அறிவுரை. அந்த நாக்கின் தர்க்கம்தான் புணர்ச்சியோட அடிப்படை. மாணவர்கள் எந்த சொல்லாக இருந்தாலும் அதனை பிரித்து அந்த 2 சொற்களும் எந்த புள்ளியில சந்திக்கின்றன, அங்கு ஒலி எப்படி மாறுது அப்படின்னு கவனிச்சா புணர்ச்சி என்பது அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விளையாட்டாக மாறிடும்.